இப்ப அடுத்தடுத்து போராட்டங்கள், பிரச்சனைகள், அந்த சிக்கல்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி திமுக ஆளுங்கட்சியாக இயங்குவதை விட எதிர்கட்சியாக இயங்குவதுதான் உண்மையிலேயே ஒரு மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கு. அதுக்குள்ளார ஒரு அரசியல் இருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே அவங்க வீதிக்கு வருவாங்க. அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிற அளவுக்கு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுப்பாங்க. ஆனா அவர்களே ஆளுங்கட்சியானதற்கு பிறகு இந்த போராட்டத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டையும் அவங்க எடுப்பாங்க. அது வழக்கமா நடக்கிறது தான். ஸோ இந்த முறை அவங்க எதிர்கட்சியாக வரும்போது கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல விஜய்க்கு ஒரு பெரிய அரசியல் அனுபவம் இல்லை. அப்ப அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவருக்கு எப்படியெல்லாம் ஒரு மன உளைச்சலை கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதே நேரம் திமுகவுக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இவ்வளவு நாள் அதிமுகவை எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணீங்க. ஆனா இன்றைக்கு நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ண போவது தாவேகாவை. அங்க முழுக்க முழுக்க இள ரத்தங்கள் என்ன அங்க இருக்கு. உங்களுடைய இந்த அவுடேட்டட் அரசியல் தாவேகாவிடம் பலிக்காது. அதை அவங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம அதிமுகக்கு எப்படி அரசியல் பண்ணுவோம்னா அந்த கிரிஞ்சான பேட்டர்னை இங்க எடுத்துட்டு வர்றது பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. அதை அவங்க புரிஞ்சுக்கணும்.